மாறே வணக்கம் உங்க ஆதி கிடைக்கவனி எனக்கு அண்ணன் மாறே தம்பி மாறே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயா மாறே அத்த மாறே மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கவன எல்லாரும் மைத்த தருவாங்க வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கவனி எனக்கு கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்ரேகேதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் ஸ்ரேகேதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதில் வெளிச்சம் பெரு உருகிறடா மெழுகு வர்த்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா முழிக்குதடா குற்றங்குற சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பழிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கும் அடனா இரு பக்கம் அடி வாங்கும் மிருதங்கும் அப்படியான்னு இப்படியான்னு சொல்ல முடியல அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்ன பத்தி முருகன் கிட்ட கேட்டு பார்த்தேன்டா நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்நேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்நேகிதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் ஸ்நேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா யாரு வந்துட்டு போனது குட்டியுண்டு புள்ள நம்ம இடத்துக்கு நேற்று ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பக்கம் அப்படிதான் இருக்கும் வாங்க நான் உள்ள போனா உள்ள வந்துடுறிய வெளியில வந்தா வெளியில வந்துடுறிய அண்ணே அண்ணமையா நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு சோழியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒருத்தர மனசை நினைச்சிருக்கேன் யார் அந்த ஒருவர் என்ன இருக்க உள்ள போகுது என்ன யார் அந்த ஒருவர் இன்னும் எனர்ஜி ஏத்து இந்த நாடகம் முடியல என்ன யார் அந்த ஒருவர் போதும் 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 யார் அந்த ஒருவர் சரி வாமா கத்த மாட்டேன் ஏற்கனவே வந்துருச்சுடா சரி நான் என்னப்பா காதலிக்கிற விஷயத்துல வெளியில சொல்லலாமா சொன்ன அடிப்பாயே சத்திய சோதனை நான் யார விரும்புறேன்னா வள்ளியம்மாட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா ஆமா 7 பேர்ல நடுவுல ஒருத்தர் இருக்காரு பாருங்க நடுவுல இன்னும் இப்படி மொட்டையா சொன்னா நான் எப்படிமா கண்டுபிடிக்கிறது அந்த நடுவுல ஒருத்தர் தான் விரும்புறேன் அவர் எப்படி விரும்புறேன்னா எண்ணி தொட்டு அள்ளி கொண்டு மன்னன் பேரும் என்னை
கூடவா அண்டே ஓடிவா அன்பாய் கூடவா ஓ பைங்கிளி தினமும் எண்ணி தொட்டு அள்ளி கொண்டு வண்ணன் பேருமில்லை எனக்கு சொல்ல விஷயமில்லை மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போலான மலரே கண்ணல் கண்ணல் ஒளி நீ பாடும் குயிலே கற்றுக்கொள்ள நிற்கால் திரிந்த காலையே கட்டிவிட்டு கண்டிருக்கும் சுந்தரியே அக்கறையும் நிக்கரை நடந்த வெள்ளத்தில் கட்டியனை கட்டி வைத்த பைகினியே உன்னில் நானடி என்னில் நீயடி உன்னில் நானடி என்னில் நீயடி ஓ பைங்கிளி தினமும் எண்ணி தொட்டு கருப்புரு தொட்டு அள்ளி கொண்டு வண்ணத்தில் எனக்கு சொல்ல செய்யவில்லை நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணில் நூறுமில்லை செய்யவில்லை முகரே வருவாங்க நான் கருப்புரு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்பங்கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்பங்கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி அண்டகுண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்தியே பெண்களை வச்சுத்தான் அண்டா குண்டா சாமான் சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்குல வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் ஆமா எம்பிபிஎஸ் படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நான் கட்டி காத்த என் அரமனை தட் இஸ் மை பேட்டாராப் கேட்டாரா எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்னே நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் அரும்பாறு வரப்பட்டவன் மாதிரி பேசுற என்னடா ஜூ இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அடிச்சிட்டேன் ஏப்பா இப்பயாவது இந்த கயரை கழட்ட வேண்டியதானே ஏன் எதுவும் கெண்டப்படி தாவுதா யாரு ஒலிம்பிக்கு சோதி கொண்டு வர மாதிரி ஒலிம்பிக் போட்டியில் சோதி கொண்டு வாங்கி வருது காலை பாரு எப்படி நீட்டி படுத்து கிடக்க எங்களை பார்த்தா உனக்கு டிவி சீரியல் மாதிரியே தெரியுதா இருடா பேப்பையமாயினே நீ ஏன்டா அதிர்ச்சியாய் என்னை பயமுறுத்துற கூட்டம் பைக் எடுத்துட்டு போன ஆளுகளுக்கு வாழ்த்துக்கள் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் இடவலை உருட்டிட்டு போகிறானோ எத்தனை பேர் ஒத்தில பயந்துக்கிட்டு பாலத்தில் உட்காந்துருக்கா காடி இஸ் கிரேட் மை செட்லேயும் ஆள் குறையுது
தள்ளி இருக்க குழாய் அவுக்க போயிட்டாங்களா? எந்நேரத்துல சாப்பாடு? என்ன கூட்டம் குறைஞ்சாலும் பாரு எத்த தண்டி கேன தூக்கிட்டு போறேன். அடே அப்போ அந்த கம்மா தண்ணியை மோந்துதான் டீ போடுறீங்களாடா? ஒரு மாரியா சாயல்ல போறானாடா அவன். ஏ அண்ணே என் மகாளி, எதுக்கு அவன் அந்த கேன தூக்கிட்டு போறேன்? என்ன ஒட்டு வர போறேன்? அங்கே என்னடா இருக்கு உங்களோட கதைக்கு வாரேன். வாண்ணே 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 வாண்ணே, அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கூப்பிடு. வாண்ணே 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 வாண்ணே. செய்தி விடி ஒரு கட்டு கொடுங்கண்ணே. என்னமோ பெட்டி கிடக்க இங்க வாரு. அதுக்கு சோடி இல்லாம அது வலை வீசுது. உள்ள போ, மருதம் பண்ணி இருப்பேன். அவனை கப்பி காய்க்கில கறி எடுத்துட்டு போ. கதைக்கு வாரேன். பொம்பளையாள் ஊரம் ஜானியோட போயிருச்சுல அண்ணே, சாணி தொளிக்க போயிருச்சுல. கூட்டம் குறையுதடா. சாதாரண ஆள் கிடையாது நான். தம்பி அண்ணே, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான்டா. என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரன் மைனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. யாரு? சோனமைனா? நான் தான்டா. சாரி, குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா. இப்போ அதுக்கு என்ன? உங்கள் அப்பா தலைவராக இருந்தால் எனக்கு என்னடா? நாட்டு மக்களுக்கு நான் யாருன்னு சொல்ல வரேன் ப்ரோ. சரி சொல்லி தொலை. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். கட்டு 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 பயப்பட்டிருப்பிய. உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா? தருத்திரியம் பிடிச்சவை. நல்லாத்தான் இருக்காரு எங்க அப்பா. எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி கிடையாது. என்ன ஆம்பளை. அது யாருக்கு தான் தெரியாது. எங்க அப்பா 30 வருஷமா தலைவரா இருந்தாரா மிஸ்டர் கம்மா கண்டை. என்னடாச்சு அப்பாவுக்கு? என்னாச்சு திடீர்னு? அவருக்கு வந்து ஓஏபி படிப்பிட்டாங்க. என்ன சொல்ல விடுவேன் தம்பி, இப்பத்தான் நீ கவனமா கேட்கணும். சொல்லு. போன எலெக்ஷன்ல எங்க அப்பா தோத்து போனார். அழுகாம சொல்லுனே. தோத்து போனவனே அப்பா மனம் உடஞ்சு எடுத்து விட்டு பொம்பளை பிளாஸ்டிக் குடத்தை உடைச்சு ஓடியாந்துருக்கேன். குடத்தை மேய்ச்சி விட்டு அந்த பொம்பளை விளக்க மாத்திட்டு அடிச்சு அவன் புரிஞ்சு அவளை சந்தேகப்பட்டு எவ்வளோ பெரிய சோதனை. அப்பா நம்ம தோத்து போயிட்டோம் தம்பி. அண்ணே, 1 மணிக்கு இந்த உசுரை வச்சு நம்ம இருக்கக்கூடாதுன்னு தூக்கு போட கயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்பத்தே அப்பாவுக்கு தெரியும். அப்பாவை கொண்டு போனது தூக்கயிறு இல்லை, வேற என்ன? பள்ளிக்கூடத்து பிள்ளை ரிப்பனை கொண்டு போயிருக்கேன். அப்போ சிரிக்காம சொல்றா. சரின்னு வீட்டுக்கு வந்து எங்க அப்பா லைனால் கயிறை எடுத்துக்கிட்டு தூக்கு போனவர் அங்கன ஒருத்தி அங்கன ஏற்கனவே ஒருத்தைய தூக்கு போட்டு செத்துக்கு தொங்கி இருக்கா. அதை பார்த்து அப்பா பயந்து ஓடியாரம் சொல்லிட்டு ஊர் கலுங்கு தெரியாம கலுங்குல முட்டி எம்புட்டு சோதனை நம்ம அப்பாவுக்கு. சிரிக்காதடா. மறுநாள் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனவன் வசனம் மறந்து வச்சு எப்படிலாம் சமாளிக்கிறேன் பாடுறா. அந்த கூட்டம் நம்புதடா. இன்னமும் இன்னும் 15 வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாதுடா. காடமங்கலம் முருகன் சத்திய சோதனை. இது என்ன தலையிலேயே துண்டு போட்டாரு. அண்டு வைக்கிறாள் பாரு, தூண்டி ஓட்டுட்டு கடிக்காத மாதிரி. நாடகத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன். மறுநாள் அந்த கருவல்கிட்ட போனா அவன் தூக்கு போட்டு நின்றான்னு நம்ம அப்பா இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு. இருட்டுக்குள்ள போனவன் நல்ல வேப்பமரம் நினைச்சு நம்ம அப்பா கயத்தை போட்டு தொங்கும் போதாண்டா தெரியுது அது முருங்கை மரம்னு ஒடிஞ்சு. ஐயோ ஐயோ, கம்மா கரை மேல முருங்கை மரம் நின்று இருக்கு. அது ஒடிஞ்சு விழுந்து அந்நியாரத்துல ஒருத்தன் ஊருக்காரன் வயித்த வலி வெளியிருந்து
சரி இனிமே கயத்துக்கு நமக்கு ராசி இல்லைன்னு நம்ம அப்பா மானஸ்தண்டா உங்க அப்பே. அப்பாவுக்கு லைட்டா கண் பார்வை தெரியாது. வீட்டுல இருக்க மருந்து பாட்டில எடுத்து குடிச்சு விட்டு அப்பா ஐயோ அப்பவும் சாவலையா? விடிஞ்சு பார்த்திருக்கேன், அது மருந்து பாட்டில் இல்லப்பா. வேற என்னன்னு? நம்ம தங்கச்சி மக பேத்திக்கு வாங்கின ஹார்லிக்ஸ் பாட்டில். உங்க அப்பையும் தெரிஞ்சுதான்டா குடிச்சிருக்கேன். லேபிள் இல்லாம இருந்திருக்குடா. திருப்பி அப்பா கத்தி எடுத்து குத்தலாம்னு குத்தி இருக்க. என்னன்னு இது? அது பிளாஸ்டிக் கத்திப்பா. அடங்கொப்பா படுத்துறியடா. கடைசி வரைக்கும் வச்சாகலடா. உங்க அப்ப இந்த கதையில சாவானா சாவ மாட்டானடா. திருப்பி அப்பா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் தூக்கு போட்டு சாகணும்னு போயிருக்கேன். இருட்டுக்குள்ள எவனோ கம்மாயில கலட்டி வச்சு வேட்டியை கலட்டி வச்சு குளிக்க போனவன் எவனோ பேய் கிடக்குன்னு வெள்ளை வேட்டியை பார்த்து ஐயோ ஐயோ. கடைசி வரைக்கும் அவனை சாக விட மாட்டேன், ஒன்னையும் கதையை விட மாட்டேன். சரின்னு அம்மாட்ட வந்தார். மோகினி, நான் இந்த குறிஞ்ச நாட்டு தலைவரா நான் தோத்தது காரணம் நம்ம மைங்க 7 பேர். 7 பேர்ப்பா நாங்க. நீங்க சாதகத்துல ஏதோ வில்லங்க இருக்குடி என்ன அப்படின்னு அப்பா. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. கேட்கட்டா? கேளுங்க ப்ரோ. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேற வேலையே இல்லையாண்ணே? 7 பேர்த்த அப்படி வல்லு வதக்குன்னு பெற்றிருக்காங்களே, திருத்தம் நாயம்மா. பேப்பர்ல திருத்தம் தேவை. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வேலையே வேலையே இதுதான் வேலையான்னு கேட்டு. இதுதான் வேலை இல்லை, வேலையே அதுதான். போட முட்டு முட்டை. சாரி ப்ரோ, 7க்கு பதிலாக 5 போட்டு விட்டே உனக்கு போன் வந்துருச்சு. 7 ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டமே, இவங்க சாதகத்துல ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு எங்க அப்பா மறுபடியும் முயற்சி பண்ணானா? சாதகத்தை அள்ளிக்கிட்டு போய் சோசியர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு. சோசியர் நோட்டை விரிச்சு பார்த்துட்டு எங்க அப்பாவை 2 அறை விட்டுருக்கேன். என்ன அது சாதக நோட்டு கிடையாது, எங்க காது ஊத்துக்கு எழுதின மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரே சந்தனத்தை வச்சு விட்டாங்க. தெரியும் எப்படி அப்பாவுக்கு சோதனை பார்த்தியாப்பா? திருப்பி இருடா பேப்பைய மைனே, என்ன நீ அடிச்சு விட்ட ஆளோட வர்றோம்னு நோட்டை எடுத்துட்டு வரேன்னு எங்க அப்பா ரோசப்பட்டு வந்தவர் அவங்க வீட்டிலேயே சட்டியை கலட்டி போட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? அவன் தான் அப்படி சொல்றேன், நான் என்னமோ சொல்றேன்னு என்னைய கேட்காது. திருப்பி கோமணத்தை கட்டிக்கிட்ட அப்பா. அம்மா படுத்து கிடந்திருக்கு. அம்மாவை போய் எழுப்பி சாதக நோட்டு எங்கேடி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அந்த அஞ்சரை தட்டுக்குள்ள இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்கு. போய் சாதக நோட்டை அப்படி எடுத்துட்டு அப்பா போய் சோசியேட்டை அப்படி தூக்கி எறிஞ்சிருக்காரு. சிங்கம்னே அப்பா சிங்கம். இப்ப சொல்றா 7 பேர்த்து சாதகம் எப்படிடா இருக்குன்னு. சோசியர் பக்கத்துல இருக்க கரண்டி எடுத்துக்கிட்டு அப்பாவை கரண்ட் காலில் எரிஞ்சிட்டு அப்பா. ஏன்னு மறுபடியும் அது மறுபடியும் அப்பா கொண்டு போனது அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற பெரியாஸ்பத்திரி நோட்டு. நம்ம அப்பாவுக்கு மட்டும் ஏன் அப்படி சோதனை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு தெரியலையே. திருப்பி அப்பா சாதக நோட்டை எடுத்துட்டு போய் சோசியர்கிட்ட கொடுத்துருக்காரு. சோசியர் பொண்டாட்டி அப்பாவை, நம்ம அப்பாவை தோசைக்கல்ல தூக்கிட்டு வச்சிருக்காப்பா. என்ன அது? அது ஜாதக நோட்டு கிடையாது, வேற என்னன்னு? 100 அட்டை. கடைசி வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கவே நான் விட மாட்டேன், இந்த ஊருக்காரங்களும் போக விட மாட்டேன். ஒரு வழியா சாதகத்தை பார்த்துட்டார். சாதத்தை பார்த்துட்டாரானே? சாதகம் பார்க்கும்போது சோசிய சொல்லியிருக்கார். என்னன்னே சொன்னாரு? 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல போல்ட்டு, 5ஆம் இடத்துல வாசர். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்பிராஜன் அவர்களே, புரட்டாசி பிறக்கிறதுக்குள்ள உடனே சாதகத்துல க்ளோஸ் பண்ணி புறம்படான்னு சொல்லிட்டேன். ஏன்னு அப்பாவுக்கு போல்டு நட்டு லூஸ் ஆயிருச்சா? அப்பா செத்து போயிடுவாருன்னு சொல்லிவிட்டாராப்பா. 7 பேர் ஆம்பளை பிள்ளையா சாதகத்துல இருக்கிறதுனால. உடனே நம்ம அப்பா வெறி உண்ட வேங்க சாதக நோட்டை கொண்டு வந்து வேலுச்சாமி டீ கடையிலே வச்சு விட்டு வெள்ளச்சாமிகிட்ட ஒரு செய்தி விடி வாங்கி அடிச்சு விட்டு சரி ஓடி அந்த அம்மா படுத்து கிடந்தத பாஞ்சிட்டானா? என்னமோ நீ பக்கத்துல இருந்த மாதிரி ஏன்டா கூட சொல்ல எனக்கு பதறுதுடா. கட்ட விரல உருவி இருக்கேன்.
மோகினி மோகினி கொஞ்சம் இடம் கொடு, ஏடிஎம்ல 100 ரூபா எடுத்துக்கு. இருந்தாலும் உங்க அப்பனுக்கு போல குசும்பாகாதுடா. காலை சுரண்டோடனே அம்மா சொல்லியிருக்கு, இனிமேலும் என் கருப்பை பையில இடம் இல்லை, வேணும்னா ராமநாட்டில் ஜவுளி கடையில் எடுத்த கட்டப்பை இருக்கு, அதில் வேணா ஏதாவது செய்ய முடியுமான்னு வர்றா. அப்பா வெறி கொண்டு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பெக்கலைன்னா ஜாதகத்தில் என்னை அடிச்சு புறும்படி புரட்டாசிக்குள்ளேன்னு ஜோசியர் சொல்லிட்டான்னு அழுதுருக்காரு. அம்மா சொல்லியிருக்கு, போறையா மாவளுக்கு இடிக்கிற உலக்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு உன் வெதரில் அடிச்சிருவேன்னு. அம்மா வெதர்ல அடிச்சிருச்சானே. உலக்க இருந்தா தானடி என்னை அடிப்பேன்னு நம்ம அப்பா 1/4 மணி நேரம் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காரு, வேண்டி இருக்காரு. வேண்டி அந்த உலக்கைய ஏதோ வெறி உண்டு மைண்ட் இதாயிருச்சு போல, உலக்கைய தூக்கிட்டு அப்பா பீதியில ஓடி இருக்காரு தெருவில். உலக்கைய அப்பா கம்பு கூட்ட வச்சிருந்தாலும் அப்பாவுக்கு எந்த சேதம் வந்திருக்காது. இப்படி புடிச்சுக்கிட்டே 50ல போயிருக்கேன். பக்கத்து விட்டு அரியனாச்சி அவ பேரு, வீடு கட்ட வானம் தோண்டி இருந்த குழிய நம்ம அப்பா மறந்துட்டா. ஐயோ, குழிய தாண்டி இருக்கலாம்னு இப்படி தாண்டி இருக்கேன். அப்பாவுக்கு கொட்ட போச்சா? இப்ப அப்பாவை எந்த ஆஸ்பத்திரியில நீ சேர்த்திருக்கிய? அப்பாவை இப்ப கவக்கம்ப கொடுத்து முட்டு வச்சுட்டு வந்திருக்கு. அப்பாவுக்கு நல்லா இருக்காரனே? அப்பாவுக்கு மாத்திரை மருந்து பிதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டியானே? எதுலடா சொல்ற? அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியானே? தம்பி, அப்பா காலையில போய் வெளியே இருந்தாருடா, தூருக்கட்டையை பிடிச்சி இப்படி இருந்திருக்காரு. சரி, 2 பேரும் கருவல்ல முயக்கண்ணி கட்டி இருந்திருக்காங்க. முய ஒண்ணு விழுகலைன்னு சுத்தி வரும்போது இவர் அதுல ஒரு பையன் சொல்லியிருக்கியா, முள்ளலியாவது அடிச்சுட்டு போக. தம்பி, அவன் தாட்டா பெரிய வேலை பார்த்து விட்டியா. அப்படி என்னடே வேலை பார்த்தா? அதுல ஒருத்தன் தரங்க எடுத்துட்டு குத்தலாம்னு இருக்கான். சண்டால குத்த போனவன ஒருத்தன் புடிச்சு விட்டு கவட்ட வரல அடிச்சுட்டானப்பா. அப்பா உயிரோட இருக்காரா, செத்து போயிட்டாரான்னு பின்னுன்னு அடிச்சதுல அப்பா தூருக்கட்டையில முட்டி. அதுல ஒருத்தன் மிளகா தூள் அள்ளிட்டு வந்திருக்கேன், இங்கனே வதைக்கிறோம். நம்ம அப்பா நிறைய புண்ணியம் பண்ணிருக்காருன்னு, அதான் நம்ம அப்பா என்ன அரைஞ்சு விடுவேன். அது உணர்ச்சியா கதை கேட்டுக்கிட்டே வர்றேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னு? நம்ம அப்பாவை கவட்ட வரல அடிச்சவே அந்த உட்காந்துருக்கேன் பாருப்பா, அந்த டிஷர்ட் போட்டவே வெந்தாண்டா. அந்த பயலுக்கு தான் அந்த வேலை இல்லாம வீட்டுல போய் பட்டை மிளகா எடுத்து வந்திருக்கான்டா, காடமங்கலத்துல வறுத்தும்பம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ப்ரோ. முருகன் என்ன நான் கிட்டி வச்சுச்சு? எனக்கு கல்யாணம் ஆகல. என்ன சொல்ற? ஒரு ஒம்பளையும் அமையல. அண்ணே, காதல் மன்னன் படத்துல வர்ற கமலஹாசன் மாதிரி இவ்வளவு அழகா இருக்கியண்ணே. உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னா ஊர்ல எவனும் நம்ப மாட்டானே. என்ன சொல்ல வர்ற? எதுக்கு அழுதுகிட்டே பேசுற? என்ன அண்ணே, உன் கதையை கேட்டு என் மனசு உருகிருச்சுண்ணே. நீ உருவதுக்குள்ள இந்தியா அலைஞ்சோ. உடம்ப குறை 80 புரோட்டா திண்டு விட்டு 3 ஆம்பளைட்டு கேட்குறேன். உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமாடா? வேணும் ப்ரோ. என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. செகனட்டா வண்டி பூசா எங்க சித்தப்பார் பொண்ணு. நீங்களே லைன் பண்ண வேண்டியதானே? அது எனக்கு தங்கச்சிடா. சரி சரி, நீங்க என்னை கட்டி வைக்க வேண்டியதானே சொல்லுவேன். அதைத்தான் சொல்ல வரேன். மச்சான், ஆள் எப்படி இருக்கும்? ஆளா? ஐயோ, தேவயானி மாதிரி இருக்கும். தேவயானி மாதிரி. உனக்கு மொட்டை நாக்கு தானா? தேவயானி அப்படி சொல்லு. அப்படி இருக்கு மச்சான். மச்சான், ஒரு தேவதை வந்து விட்டாள் என் ராதாவை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் என் ராதாவை தேடியே. வந்துட்டா மச்சான், வந்துட்டா மச்சான். மச்சான், இந்த காடநகரி கிராமத்துக்கு நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி அமைய போகுது. கருப்பா, எல்லைக்கு அதிகாரி நீ காமாடு தலைமாடு காத்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வேண்டிக்க மச்சான். போன ஜென்மத்துல நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருப்பிய போல. நிறைய அன்னதானம் போட்டிருக்கிய, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கிய. அவங்களுக்கு பூரா போறாம
அதனாலதான் அண்ணே இப்படிப்பட்ட நல்ல ஒரு பொம்பளைய பொண்ணு கட்டுதே நமக்கு அமையலேண்டு. மச்சான் என் தங்கச்சி மச்சான் மச்சான் இந்த கையை எங்கனே பார்த்துருக்கனே மச்சான். நல்லா பாருங்க, சொப்பனதும் கட்டியிருப்பிய. உளுந்த வடை திங்கும் போது லப்பு லப்புன்னு தட்டில் எடுப்பேன், அதே கை மாதிரியே இருக்கு. மச்சான் உங்க தங்கச்சி தானா? என் தங்கச்சி தான். என்ன கட்டி பிடிக்கும் போது கவ்வுதே என்னமோ? உங்க மேல அவ்வளவு லவ்வுங்க. இல்ல ஜாக்கெட்டுக்குள்ள எலி அடிக்கிறது வச்சிருக்காளா? ஹலோ 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 ஹலோ. என் வாழ்க்கையில ஒரு வசந்த நாள் இன்னைக்கு. ஒளி வீசிருச்சியா? ஏன் மச்சான் உங்க தங்கச்சி பியூட்டி பார்லர் வேலை ஆகுமோ? இல்ல மண்டே கோதுதே. செல்லமா கூதுது. செல்லம் செல்லம். அதே வேப்பன வாட மசுறு. டேய் என்னை பால் டாயில ஊற்றி கழுவின பார்க்குறியா? இல்ல மச்சான், இல்லை அதே மண்டே மாதிரி தெரியுது. எல்லா பொம்பளைகளையும் பூவை அழகா வைப்பாங்க, இவ பூவில் என்ன வெப்பிக்கால ஒட்டி வச்சது மாதிரி இருக்கே. இல்ல மச்சான், மச்சான் பார்த்து பார்த்து உருகிருச்சு. மச்சான் அதே களக்கொட்டு கால், அதே வலசை, கீழே வலசை மாதிரி மேலே வலசை. மச்சான் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழம் வேணும் என்றார். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றார். நான் கண்ணத்தை தர மாட்டேன், கிண்ணத்தை. அதே திமுரு கொண்ட டைலாக். மச்சான் ஏய் அந்த பிரேக் தண்ணி மட்டும் தானே அது இல்ல மச்சான், நான் தான் சொன்னேன்ல, என் சித்தப்பாரு மகனு தேவ கொட்டையும் பாக்கும் கொழுந்து வெத்தல கொட்டாவா சிறக்கும். நன்னா நனனா நனனா. கொட்டாம் பாக்கும் கொட்டையும் பாக்கும். ஐயோ கிட்ட வராதீங்க. ஏன் சீக்கு வந்த முண்டையா? மச்சான் பக்கத்துல ஒரே தீப்புண்ணு பட்ட ஒம்பளை மாதிரி வளர்கிறாள் என்ன? இல்ல வராதீங்க. எப்படி வளர்த்துருக்கீங்க? சாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா உனக்கு தானே என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கள. மெத்த வாங்குனே தூக்கத்தை வாங்கல. ஏதேதம் பாட்டுக்கு நான் பாட்டு பாட சொல்லாத சோகத்தை சொன்னேன் நெறி. எசப்பா மச்சான் மச்சான் வாயிலிருந்து இரசு அடிக்குது என்ன? மச்சான் உன் தங்கச்சி அந்த புத்தாடையை நீக்க சொல்லுங்க. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன், ஏன் ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் நான் காத்துறேன். விளக்க மாத்திட்டேன் அடிச்சே ஒரு கண்ணை மூடுனா என்ன மயில தெரியும்? இல்ல மச்சான், என் தங்கச்சி வெக்கப்பட்டுக்கிட்டு உங்க கண்ணை பொத்த சொல்லுது. லொல்லா மச்சான், என் மச்சான சாச்சிட்டாங்களே. மயக்கத்துல என் அழக பார்த்துட்டு இதோட 99 இருப்பேன். என் அழகு 108க்கு போனடி படபடன்னு. ஓ அபிராமத்துல பீறுபாட்டில் வறக்கிற முண்டை மாதிரி இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல கொலை செஞ்சிடலாடா. எடை இதைத்தான் பொத்தி பொத்தி வளர்த்தியாடா மச்சான் போடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, ஆனா அதுக்கு வெக்க என்ன விட்டு போகல. ஏலே ஒன்னே மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க, அந்த மாயவரத்துல கேட்டாக, மன்னார் ஊரில கேட்டாங்க, அந்த காரக்குடியிலையும் கேட்டாக. எல்லாம் ஒன்னால வேணாம் கண்ணால. அடிக்குதுடா. ஏன் மச்சான் குளிக்கலையா? ஏன் மேடம் உங்க முகரைக்கு என்ன தங்க கலர்ல ஜாக்கெட் போட்டிருக்கீங்களே? எங்க அண்ணனே சொல்லிச்சு பொண்ணு வாக்க வர்றாங்க அப்படின்ட்டு. ஐயா நாடகம் பார்க்க வந்த ஆண்களே, நான் ஒரு 1.4 வருஷத்துக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே. அது மூஞ்சி என் ஞாபகமாவே இருக்கும். அது மூஞ்சிய பாருவேன், இருதல முனி இறதிங்காம கிடக்கும் பாரு. ஐயோ, என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குது. மாசத்தை புடுது எந்திரிச்சு போடா. மச்சான் இவர் தங்கச்சியாடா. மச்சான்
பரிசத்தை இப்போ போட்டுக்கோமா, நாளைக்கு போட்டுக்கோமா மச்சான். மச்சான் மசூர் நல்லா இருக்கா? ஏப்பா அது மசுரு என்னடா தார்ல ஒட்டினது மாதிரி இருக்கு. மச்சான் தினமும் இது இவ்வளவு வளர்த்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தினமும் கழுத முத்திரமா தேய்க்கிறேன். என்னுடைய ஆளு உள்ள இருக்கா. நான் அவளைத்தான் 15 வருஷமா விரும்புறேன். 15 வருஷமா? அப்புறம் என்ன எதுக்கு வர சொன்ன? கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி உன் முகந்தான், கண்ணி நீ போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான், மழை வேஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசந்தான். அவதான் மூத்ததேவடியா, மூத்தவடியா. அது என்ன அப்படி ஒரு யாரு இந்த கிளவியா? யாரு இந்த ஒட்ட பிடிச்ச அறுத்து புரியா இருக்கு? போடி கழட்டு முண்டை. சண்டை வேணாம் அரிதரணி. என்ன சண்டை வேணாம், மரியாதையா இருக்கு. ஏய் போடி லூசு முண்டை. ஓ மடுவ மூடு. அந்த பேரை சொல்லாதீங்க கோமா. ஐயோ என் தங்கச்சி. தங்கச்சியா? ஏப்பா உன் தங்கச்சி நான் குத்துக்கலாட நல்லா தானே நிக்கிறேன். அந்த பொம்பளை போய் தங்கச்சிங்கிற? அம்மா அண்ணே உனக்கு பெரியம்மா மாதிரி இருக்குனே. இது சித்தப்பா மகம்மா. எது சித்தப்பா? நம்ம சித்தப்பா பொண்ணு. அவளை வந்துட்டு என்னை கொல்ல பாக்குறாடா நீ. என்ன யாரு வச்சிருக்கா? ஏய் உன்னை ஏய் இதுலயே புடிச்சு போடுவேன். எதடி மிப்ப? அரிதரணி ஹரிதரணி. அட பாங்கடா ஏகா. சண்டை வேணாம். ஹரிதரணி பார்த்தா மயக்க போட்டே விழுந்துருக்கடா. என்னை போட்டு உழுப்புற. இப்ப என்ன மைய வச்சு மறந்து மதக்க வச்சிருக்கிற. என்ன ஏட்டு இல்லாத அழகு போட்டா? நீ என்னடி பெரிய உலக அழகி? நீ பெரிய உலக அழகு. நீ அப்படியே என்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட என்ன இருக்கு? என்ன ஓட்ட இருக்கதா? என்ன காலல கொஞ்சம் அடி. கோளாறு இருந்துக்க. அரிதரணி கல்யாணாலும் கடுக்கும் புல்லானாலும் அரிதரணி அரிதரணி அடி பாதகத்தி உள்பாவடை இல்லாம பிரத்து வண்டி சீட்டு கவர் கட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் மாமா. யோ கண்ணுன்னு தெரியுதா தெரியல உனக்கு? ஓம்பாவடை கழட்டு. நீ என்ன குளத்துல வந்தியோ? கொஞ்ச நேரத்துல படபடன்னு வருதாடா உள்பாவடைய பாத்தி. இதே மாதிரி நல்ல ஆம்புலிங்க அவளி உடுத்து விடுறா. என்னடி சொன்ன? மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சி மாசமா இருக்காம்ல மச்சான். நீ தான் காரணமா? உன்னை யாரையா தூக்க வச்சு எழுப்புறது? பேசாம உட்காரு. என் தங்கச்சி மாசமா இருக்காங்க. அவளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே நாயம்மா. ஏய் உங்க அவர்தான் ஒண்ணு ஏன் மச்சான்? எப்படி நான் மாசமா இருப்பேன்? மச்சான் மச்சான் அந்த பொம்பளையும் விடாம அந்த காமவரி யாரு? நீந்தாயா? அதை என் தங்கச்சி வந்து சொல்லும். நான் தெரியாம தான் கேக்குறேன் மாமா. என்ன செய்ய போறீங்க? இப்படி என்னம்மா அப்படி பாத்துட்டியா? தோட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா வாங்கம்மா. சரியில்லை. தங்கச்சி வாத்தா. என்ன உன்னை தேடவா? என்ன நான் தேடும் செவ்வந்தி பூவிது நான் தேடும் செவந்தி பூ ஒரு நாள் பார்த்து அந்தையில் பூத்தது பூவே வாசம் போவவிடே காதல் பேசும் பூவே வாசம் போவவிடே காதல் பேசும் நான் தேடும் செவந்தி
அம்மா தங்கச்சி ஹரிதரணி காடநதி கடா ஹரிதரணி என் தங்கச்சி அண்ணே என்ன எங்க அண்ணனை நீங்க மரியாதை பேசுறீங்க? யாரு? அம்மா ஹரிதரணி தங்கச்சி என்னடா குந்தாணி பேல அண்ணனுக்கு ஒரு ஆசைம்மா என்ன நீ பிறந்ததுல இருந்து அண்ணே உன்னை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேல்ல ஆமா அண்ணே சொன்னதை நீ என்னைக்காவது செஞ்சிருக்கியா எப்பயுமே நான் செய்யல இன்னைக்கு நான் சொல்றேன் அதை நீ செய்வியா என்ன செய்யணும் அண்ணே சொல்லுண்ணே அண்ணே இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா என் மச்சான் ராதாகிருஷ்ணனுக்கு உதடோடு உதடு வச்சு நச்சு நச்சுன்னு நீ முத்தம் கொடுப்பியா அதை நான் பார்க்கணுமா நான் சும்மாவே மத்தாளுக்கு பொச்சு பொச்சுன்னு கொடுப்பேன் இங்க வாயேன் இங்க வா நீ நானும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டோம் நான் என்ன சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும் நீ சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும் நம்ம புருஷனுக்கு முத்தம் கொடுக்கறத விட நம்ம அண்ணனுக்கு வாயில முத்தம் கொடுத்துட்டு வாயே நான் உனக்கு முதல்ல கொடுத்துக்கிறேன் நான் உள்ள வந்து இந்த வாயில முத்தம் வாங்கி நான் தங்கச்சி முத்தம் கொடுமா ஆலோலம் ஆத்தாடி முடிஞ்சவங்க கிடைச்சிருக்க. அண்ணே பார்த்து நில்லுங்க. 2 பேர்த்திட்டையும் ஆத்தாடி எங்க அண்ணனை படுத்துற வாட இருக்க பெரும்பாடா இருக்கு. ஆத்தாடி அண்ணே இந்த பிள்ளைய வச்சு என்ன சமாளிக்கிறியா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் இந்த ஆடுகாலி முண்டைய கல்யாணம் பண்ண குடும்பம் உருப்படவே உருப்படாது இப்படி தூக்கி போற அவர் கட்லா மீன் தூண்டி ஓடுற மாதிரி நான் நடுவில் நின்று பாக்குறேன் 2 வார்த்தை நான் மிளகாத்தூள் அள்ளி அடிக்கிறேன் நீ மட்டும் காடநதியில துண்டு வாங்கினீங்களா மச்சான் எனக்கு ஒரு தலதை ஓட்டத்துக்கு துண்டு ஓட்டாகலாம் மச்சான் அண்ணே வானே துண்டு இல்லையா ஏன் மச்சான் வா வா ஐயோ எனக்கு எப்பத்தான் போடுவாங்க மச்சான் அத ஒரிஜினல் மசாலா வச்சு தான் கட்டுனேன் கொட்ட ஒண்ணு அத கட்டி காக்க இங்கு காவல் கட்டுன கொட்ட ஒண்ணு அத கட்டி காக்க இங்க காவல் இல்ல சக்கமா நீ சொல்லம்மா இந்தாயா யோ துண்டு இல்லாம வேட்டி அவுத்து போட்டு போ மாமா வா நீ எதுக்கு போறாம விட்டாங்க சொல்லு கடனை ஆக்கி விட்டாங்க முக்காடு போட்டு ஒட்டு மசூரோட போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அது மண்டையை பாரு கதவாளி மண்டை இங்கேன்னு கலட்டு என்ன இதை கூட்டு போய் பாட்டில் பறக்க வச்சுக்கனே கை தட்டுங்க கட்டுனே எங்களுக்கு தான் போடாச்சு அவர் உனக்கு மாமா தான் ஏய் நடிப்பேன் பொன்னடி பார்த்து கௌரவப்படுத்த மாபெரும் கேட நகர கிராமத்து மக்களுக்கு ஆமாதான் சூட்டுப்படுத்தல் வருது ரசி உலகளுக்கு என்னையா பேசுற மைசூரில் பேசும்போது இப்படித்தானே கேட்கும் சாப்பிட நேரமாகி விட்டதா சொல்லு நன்றி சொல்லு அம்மா தங்கச்சி ஹரிதரணி இங்க அந்த நீ பேர் வீட்டுல தனியா இருக்கும் போது உன் கற்ப யாரோ சூறை அடிட்டான்னு சொன்னியம்மா அது யாருமா இங்கே போற கலாணி போயதே மச்சான் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி கண்ட வணக்கம்